ஒருமுறை கர்த்தர் அங்கே காயினை பார்த்து கேட்கிறார், காயினே, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டானது? ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி அங்கே கேட்கிறார். பாருங்கள், இன்றைய நாளிலும் அங்கே சபைகளையும் அங்கே குடும்பங்களையும் பாழாக்குற ஒரு ஆவி இந்த எரிச்சலின் ஆவியாக இருக்கின்றது. இந்த எரிச்சலின் ஆவி அங்கே கோபமாக அங்கே மாறுகிறது. பாருங்கள், ஒருவருக்கு ஒருவருடைய மேன்மையை கண்டு பொறாமை, ஒருவருடைய தாளந்தை கண்டு பொறாமை, ஒருவர் அங்கே முன்னோக்கி அங்கே கடந்து செல்வதை பார்த்து அங்கே முன்னோக்கி நோக்கி போய்கொண்டிருக்கிறதை பார்த்து அங்கே பொறாமைப்படுகிறார்கள். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கின்றது. அங்கே வேதம் சொல்லுகிறது, பொறாமை அங்கே எலும்புருகியாக இருக்கிறதா. நாங்கள் அங்கே போட்டி இருக்கலாம், அங்கே பொறாமை இருக்கக்கூடாது சொல்லுவார்கள். பாருங்கள், ஆகவே இந்த எரிச்சலின் ஆவியை எங்களை விட்டு நாங்கள் அகற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருமுறை அங்கே பால்ஜங்கிசோ என்று சொல்லி ஒரு போதகர் தன்னுடைய மூப்பர்கள் தனக்கு கீழ்ப்படியாமல் இருந்த நிமித்தமாக மிகவும் அங்கே கோபப்பட்டார். தேவனை பார்த்து கேட்டார், தேவனே, இப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டம் உள்ள மூப்பர்களை ஏன் எனக்கு தந்தீர் என்று சொல்லி அங்கே மிகவும் கோபப்பட்டாராம். விசுவாசிகளை பார்த்து, தகப்பனே, இந்த 9 லட்சம் விசுவாசிகள் ஏன் எனக்கு தந்தீர் என்று சொல்லி கோபப்பட்டாராம். அந்த கோபத்தோடு கூட வீட்டுக்கு அங்கே கடந்து சென்ற வேளையில இன்னும் அவருக்கு கோபம் வந்தது. வீடு அங்கே அலங்கோலமாக இருந்தது, வெறும் குப்பை கூடமாக இருந்தது, வீடு துப்புரவில்லாமல் இருந்தது. அங்கே ரூமுக்குள்ள சென்ற வேளையில மனைவி கணவன் வருகிறதே அங்கே எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் அங்கே படுத்திருந்தார். அவருக்கு இன்னும் கோபம் வந்தது. கடவுளை கர்த்தரை பார்த்து கேட்டார், கர்த்தரை, ஏன் இப்படி பேய் பிடித்த மனைவி எனக்கு தந்தீரன்னு சொல்லி அங்கே கேட்டார். பிள்ளைகள் மேலே டென்ஷன் வந்தது, கோபம் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு விரியன் பாம்பு குட்டி பிள்ளைகளே எனக்கு தந்தீரன்னு சொல்லி கோபப்பட்டு கேட்டாராம். அந்த கோபத்தோடு கூட சற்று அங்கே ஒரு நாட்காலி எடுத்து அமைதலாக கொஞ்சம் இருந்தாராம். அதற்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு பேசினார். அப்படியே அவர் அமைதியில இருந்து தேவனை துதிக்க ஆரம்பித்த வேளையில், அந்நிய பாஷையில் துதித்த வேளையில் அவருக்கு இருந்த அந்த பொல்லாத ஆவி அவரை விட்டு அங்கே போனதாம், கருத்த உருவமாக வெளியே போனதாம். அதற்கு பிறகு அங்கே அவரே சொன்னாராம், தேவன் எனக்கு நல்ல தேவதூர்களை போல் இருக்கிற மனைவியை தந்தார், நல்ல பிள்ளைகளை எனக்கு தந்தார், இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைகளை போல ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி அங்கே பிள்ளைகளை அங்கே புகழ்ந்து ஆசீர்வதித்தாராம். பாருங்கள், இந்த பொறாமையின் ஆவி எப்படிப்பட்ட ஒரு ஆவியாக இருக்கின்றது. அங்கே வேத்தில் கூட நாங்கள் பார்க்கிறோம், அங்கே சவுலின் மேல் அங்கே பொல்லாத ஆவி வந்த வேளையில், அங்கே பொறாமை ஆவி வந்த வேளையில் அவர் என்ன செய்தாராம், தாவீதை அங்கே காய்மகாரமாய் பார்த்தாராம், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அங்கே ஒரு ஆத்திரம் வந்தது. அந்த பொறாமை நாவி பாருங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே சிலருக்கு சிலருடைய மேன்மையை கண்டு பொறாமை, சிலர் அங்கே முன்னோக்கி கொண்டு போகிறதை பொறாமை, சிலருக்கு பொறுப்புகள் கொடுத்தால் அதை எப்படி அதை பறிக்க வேண்டும் என்று சொல்லி பொறாமைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட எரிச்சலின் ஆவி உடையவர்கள் அங்கே அமைதலாக இருந்து தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த எரிச்சலின் ஆவி அவர்களை விட்டு அகன்று போகும். ஒருவருக்கொருவர் சமாதானம் ஐக்கியமாக இருப்பார்கள். ஆகவே தேவனுடைய அன்பினாலே நிறையுங்கள், தேவனை துதியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மேலும் ஒரு வசனத்தினூடாக நாங்கள் உங்களை பார்ப்போம். God bless you.